स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे. இன்னொரு அருமையான உதாரணம் சொல்லலாம். அந்த சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷனுக்கு வால்மீகி எப்படி ஒரு உதாரணம், அது மாதிரி இன்னொரு பெரிய உதாரணம் கண்ணப்பன். கண்ணப்பன் ஒரு பெரிய உதாரணம். வேட்டுவ குலத்திலே பிறந்த கரிய பெருத்த மேனியோடு ஒரு மிருகத்தை போலதான் வேட்டையாடத் தெரிந்த அம்புகளையும் வில்லையும் உபயோகப்படுத்த தெரிந்த ஒரு மிருகத்தை போலதான் கண்ணப்பர் வாழ்ந்து வந்தார். அவனுக்கு பேர் திண்ணப்பன் பேர். ஏன்னா ஸ்திரமாக இருப்பான் என்பதனால திண்ணப்பன் பேர். அவனுடைய வாழ்க்கையிலே அன்பு, பாசம், நட்பு அப்படின்ற எளிமையான இனிமையான உணர்வுகளுக்கு இடமே கிடையாது. கண்ணில் படுறது எதுவாக இருந்தாலும் ஒன்று அது இவன் அடிக்கணும், இல்ல இவன் அவனை அதை அடிச்சிடணும், அவ்வளவுதான். ஏதாவது ஒன்று தன்னை அடித்து உண்பதற்கு முன் கையில் கிடைப்பதெல்லாம் அடித்து தின்பதுதான் வாழ்க்கை. அவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை மொத்தமே. அவருடைய வாழ்க்கை 2 லைன்ல எழுதலாம். இவன் எல்லாவற்றையும் அடித்து தின்று கொண்டிருந்தான். ஒரு நாள் ஏதோ ஒன்று இவனை அடித்து தின்று விட்டது, அவ்வளவுதான். மொத்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல பயோகிராஃபியா சொல்றது ஒண்ணுமே இல்லை. கண்ணில் பட்டதையெல்லாம் இவன் அடித்து தின்று கொண்டிருந்தான். ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒன்றின் கண்ணில் இவன் பட அது இவனை அடித்து தின்று விட்டது, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரியான வாழ்க்கை திண்ணப்பனுடைய வாழ்க்கை. ஒரு நாள் ஏதோ ஒன்று இவன் கண்ணில் பட்டது, அதன் கண்ணிலும் இவன் பட்டான். இவன் கண்ணில் அது பட்டது, அதன் கண்ணில் இவன் பட்டான். 2 பேரும் ஒருத்தர் அடிச்சு சாப்பிட்டாங்க. இவன் கண்ணிலே பட்டது ஒரு சிவலிங்கம். காளஹஸ்தியிலே காட்டிற்கு நடுவிலே ஒரு சிவலிங்கம் இவன் கண்ணில் பட்டது. இவன் கண்ணில் மட்டும் சிவலிங்கம் படல, சிவலிங்கத்தோட கண்ணில் இவன் பட்டான். அதனாலதான் இருவரும் ஒருவரை ஒருவர் உண்டு விட்டார்கள். 2 இல்லாத ஒரு நிலையை ஒரு வினாடி திண்ணப்பன் உணர்ந்தான். எங்கிருந்தோ வந்தது பக்தி, எங்கிருந்தோ வந்தது அன்பு அவனுக்கு தெரியவே இல்லை எங்கிருந்து தான் வந்ததுன்னு. சிவலிங்கத்தை பார்த்த உடனே ஏதோ ஒரு ஆழமான ஈர்ப்பு. அதுதான் சாமி சொல்ற அந்த சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன், காக்னிட்டிவ் ஷிஃப்ட். தன்னை அறியாமல் ஏதோ ஒரு காரணத்தினாலே அது பொங்கிவிட்டது. இந்த அடைத்திருந்த ஊற்று திறந்தது. அன்றிலிருந்து இவனுடைய வாழ்க்கையில் வேறொரு பொருளுக்கு, வேறொரு விஷயத்திற்கு இடமில்லாமல் போனது. அது வரைக்கும் சத்தியமாக ஸ்திரமாக தெரிந்து கொண்டிருந்த வெளி உலகம் திடீர்னு மங்களா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் இவன் உணர்ந்தே பார்க்காத, நினைத்தே பார்க்காத அந்த பக்திங்கிற உணர்வு ஆழமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சாமி எப்பவும் சொல்லுவோம், இந்த உணர்வு மாற்றம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர வரைக்கும், சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன் நடக்கிற வரைக்கும் வெளி உலகம் 4 கலர்ல, மல்டி கலர்ல பலபலன்னு ஸ்ட்ராங்கா தெரியும். உள்ளுலகம் ஏதோ ஒரு 2 கலர்ல, பிளாக் அண்ட் ஒயிட்ல டல்லா தெரியும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருச்சுன்னா, உணர்வு மாற்றம் நடந்து விடுமானால், சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன் நடந்து விடுமானால், திடீர்னு பார்த்தா உள்ளுலகம் பலபலன்னு மல்டி கலர்ல தெளிவா தெரியும். வெளி உலகம் ரொம்ப டல்லா ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியும். நல்லா உங்க வாழ்க்கையில பார்க்கலாம். ஏதாவது ஒரு தியான நிகழ்ச்சி, NSPO ASPO அட்டன் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடு மல்டி கலர்ல தெரியும், ஆசிரமம் பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியும். அட்டன் பண்ணி ஒரு ஆழமான ஒரு
பக்தியோ உணர்வு பிடிப்போ ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆசிரமம் மல்டி கலர்ல தெரியும், வீடு என்னவா தெரியும்? பிளாக் கலர். ஐயோ போகணுமா? பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், அந்த ரயில்வே டிக்கெட்டையும் ஃப்ளைட் டிக்கெட்டையும் ஜனங்க வச்சுட்டு அந்த கண்ணில் வர்ற தண்ணி அதில் விழுந்து அந்த டிக்கெட் கலைஞ்சு போகும். இவங்களுக்கு ஒரே ஆனந்தம், ஆஹா டிக்கெட் வீணா போயிடுச்சு, இதுக்கு மேலே போக முடியாது. இதை ஒரு காரணமாக வச்சு ஒரு 2 நாள் போஸ்ட்போன் பண்ணிடலாம். திடீர்னு பார்த்தா வெளி உலகம் பிளாக் அண்ட் ஒயிட்டா டல்லா இருக்கும். அதுதான் இந்த சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன் சொல்றது. புண்ணியசாலிகள், blessed are those who experience this transformation, this cognitive shift. இந்த உணர்வு மாற்றத்தை உணர்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த உணர்வு மாற்றம் மறையறதுக்கு முன்னாடியே அதை ஆழமா ஸ்திரமா அனுபூதியா மாத்திரணும்.